வணக்கம் கைஸ், வாங்க டைரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து எக்ஸ்போவை பற்றி தாங்க. இந்த எக்ஸ்போ தாங்க சேலத்தில் போட்டிருந்தாங்க. போட்ட புதுசில் அவ்வளோ ரிவ்யூஸுங்க. வாங்க நம்மளும் இந்த எக்ஸ்போ பற்றி பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் ஒரு மியூசிக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே அதை கடந்து வந்தால் பெட்ஷீட்டு, ஃப்ளோர் மேட்டு, கார்பெட்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. காஸ்ட்டு தாங்க கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இது பார்த்தா ஃபவுண்டைன் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அந்த சவுண்டு கலெக்ஷன்ஸ்லாம் பலமாக இருந்ததுங்க. அடுத்தது இந்த காரில் வைக்கிற பில்லோ, சோஃபா பில்லோஸ் அந்த மாதிரி இருந்தது. காஸ்டியூம்ஸ், ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. இந்த மாதிரி பழங்காலத்து கோல்டன் ஃபினிஷிங் பொட்டி, மிரர், ஸ்டாண்ட், ஸ்டூல் அந்த மாதிரி இருந்தது. அடுத்தது ஸ்டாச்சூஸ், அழகழகான சிலை சிற்பங்கள்லாம் இருந்தது. சிலைகள்லாம் சூப்பராக இருந்தது. அடுத்தது இந்த டபுள் டெக்கர் காட் இருந்தது. அப்படியே இதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு அழகாக அடுக்கி வைக்கிறதுக்கு, நம்ம டைனிங் டேபிள் மேலே போடுறதுக்கு இந்த மாதிரி மேட்ஸ்லாம் அழகழகாக சூப்பராக இருந்தது. அடுத்தது நம்மளோட உடல் வலி தையலம், இந்த மசாஜ் மிஷின்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. பில்லோ வாங்கலான்னு தாங்க நினச்சேன். செம்ம சூப்பர் சாஃப்ட்டு, ஆனால் பட்ஜெட்டில் இல்லைங்க. கிளாக்லாம் வேறு லெவலுங்க, செம்ம அட்ராக்டிவ். இந்த மாதிரி எக்ஸ்போவில் போய் நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நான் எல்லாமே பார்ப்பேன், ஆனால் பெருசாக எதுவும் வாங்க மாட்டேங்க. ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டு முடிஞ்சால் செகண்ட் ரவுண்ட் போக முடிஞ்சால் அதில் வாங்குவேன். அப்படி இல்லையா டேரெக்டாக நெக்ஸ்ட் டேன்னு சொல்லுவேன், ஆனால் போக மாட்டேங்க. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கணும்னு அவ்வளோ க்ரேஸ் ஆகிடுச்சு. பட் என்ன, அடுத்த நாள் என்னால் வர முடியல. இது பாருங்கள், இந்த லைட் அப்பா இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன இருந்தது, இந்த தோடு, மணி, வளையல் தான் எப்பயும் போல். இதுதாங்க. எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 100 ருபீஸுங்க, 100 ருபீஸ். இந்த எக்ஸ்போக்கு முன்னாடி நம்ம எக்ஸிபிஷனே தோற்றுடுச்சிங்க. அவ்வளோ காஸ்ட்லி. சரி, எதுவும் வாங்காமல் வரக்கூடாதுங்கிறதுக்காக வாங்கினேங்க. அது 4000. சாரி, அது எனக்காக வாங்கிக்கல, என் தங்கச்சிக்காக வாங்கினது. கூட வரணுன்னா எதனா வாங்கி தரணும்னாங்க. ஒரு கிளிப்பை வாங்கி கொடுத்து முடிச்சுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு லென்த்தி ஹேர் இருக்கும், அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா பெரிய கிளிப்பாக தேவைப்பட்டுச்சு. சரி, இருந்தால் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. டிசைன்ஸ்க்கெலாம் குறையில்லைங்க, எல்லா டிசைனும் சூப்பராகவே இருந்தது. கலெக்ஷன்ஸும் நிறையவே இருந்தது. ஆனால் காஸ்ட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு என்னென்னா, அங்கே இருக்கிறவங்க தாய்லாந்து மக்களான்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் மார்வாடிஸ் மாதிரியும் இருக்காங்க, தாய்லாந்து காரங்க மாதிரியும் இருக்காங்க, நார்த் சைட்காரங்க மாதிரியும் இருக்காங்க. இவங்க மட்டும்தாங்க ஏதோ கொஞ்சம் தாய்லாந்துலேருந்து வந்தவங்க மாதிரி இருந்தாங்க. ஃபீல் ஆச்சு அப்படி, ஓகே இவங்க தாய்லாந்துலேருந்து வந்திருக்காங்கன்னு. அப்புறம் பாருங்கள், நட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே ட்ரை பண்ணுது. நல்லா ஹெல்தி, காஸ்ட்லியாலாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது இந்த பித்தளை சாமான்கள் பாருங்கள். இப்படிலாம் நான் ட்ரை பண்ணுங்க. இது எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபன்னியாக இருக்கா இல்லை லுக்ஸ் குட்டா அப்படின்னு. சுடிதாருக்கெலாம் போட்டால் அசிங்கமாக தான் இருக்கும். நல்ல ஒரு சாரீ, டிசைனர் சாரீ கட்டி இதெல்லாம் வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸ்வீட் என்ன, மேக்ஸிமம் பக்லாவா தான், டைப்பாக பக்லாவா வச்சுருந்தாங்களா. அசால்ட்டாக தொட்ட மோதிரம் கூட 500 ரூபாங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஃபேவரட் சாக்லேட் ஸ்ட்ராபெரி என்ன, அப்புறம் இந்த பேனா, பென்சில், ஸ்வீட், கேக்கு. இது ஒரு வேக்ஸ் பர்ஃப்யூமுங்க, வேக்ஸ் பர்ஃப்யூம். இதுலேருந்து நான் சொல்ல வருவது என்ன என்றால், வாங்க வரீங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட் கையில் வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உங்களுக்கான டைமு. நான் வீட்டில் எனக்கு வேலையே இல்லைங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சும்மாவே தாங்க இருப்பேன் அப்படிங்கிறவங்க வேணால் வந்து சுற்றி பார்க்கலாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு மணி நேரம் கேப்பில் தாங்க நான் இங்கே வந்துட்டு போனேன். இந்த பீச் ரெசார்ட்டுக்கெலாம் போனால் போட்டு உட்கார ஸ்டூல்ஸு, இந்த மாதிரி 3D ஸ்டாச்சூஸ் மாதிரி செம்மையாக இருந்தது. எல்லாத்தையும் ரசித்தேங்க, எதையுமே வாங்கலைங்க, ரசித்தேன். நீங்களும் என்ன மாதிரி வெளியே போனால் ரசிக்கிறவங்களா? கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. அப்புறம் ஏதோ ஸ்கேனர் மிஷின், இந்த மாதிரி 3D பிக்சர்ஸு, ஃபோன் கேஸ் கவர் இருக்குது இல்லைங்களா, அது, ரொபோட்டிக் கிளீனர்ஸு, மசாஜரு, காஸ்டியூம் கடை தாங்க அதிகமாக இருந்தது. இதாங்க நான் சொன்ன ஃபோன் கவர், பேக் கேஸ், எதுக்கு வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அப்புறம் மசாஜர், எனக்கு இந்த குட்டி மசாஜர் தாங்க பிடிச்சிருந்தது.
பிகாஸ் என்னோடய L5 போன் தான் எனக்கு பல்ஜு. ஸோ அதனால் எனக்கு அந்த சின்ன மசாஜர் ரொம்ப அப்படியே அது ரொட்டேட் ஆகும்போதே சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி இறங்குனா இன்னமுமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் போயிட்டே இருக்குங்க. ரயில் வண்டி இன்னும் முடியலையாங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. கீ செயின்ஸு அப்படியே போயிட்டே இருந்தால் கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸு, இந்த அரோமா பர்ஃப்யூம்ஸ் இது எல்லாமே இருந்தது. நல்லா இருந்தது. நான் எதுவும் ட்ரை கூட பண்ணலைங்க. பார்த்தா போதும் இதுவே ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு சிலர் கூப்பிட்டு ட்ரெஸ் மட்டும் தாங்க போட்டு பாருங்கன்னு கொடுக்கல, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கன்னாங்க. இது ஒரு கருப்பட்டியில் அல்வா, ஏதோ ஒரு அல்வான்னாங்களே, பட் செமையாக இருந்தது பாருங்கள், கண்ணுக்கு குளிர்ச்சி. அப்புறம் நம்ம புக்ஸ் பார்க்காம இருப்போமா, பார்த்தோம், பெருசாக எதுவும் சிக்கலை, அதனால் வந்தாச்சு. அப்புறம் நம்ம த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு லேசர், ஸ்ட்ரைட்னர் எல்லாமே இருந்தது. அடுத்தது நம்ம போக போகிறது கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதோ உங்களுக்காக. எனக்கு நிஜமாலுமே இது வாங்கணும்னு ஆசை இருந்ததுங்க. ஆனால் சரி, என் பசங்கிட்ட எது வாங்கினாலும் பத்திரமா இருக்காது, அதனால் வேணாம் வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது பார்த்தோன்னா கண்டிப்பாக இதை வாங்குவேன். கொசு பேட்டு, இந்த கொசு பிடிக்கிற அனைத்தும் இருந்தது. ஸ்நாக்ஸு, நட்ஸு எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணது போல் இருக்குது. ஹீட்டர் பாருங்கள், என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஜூஸ் ஐட்டம்ஸ், மொஜிட்டோவா இது ஒன்று. தைலம், அப்புறம் இன்னொன்று இருந்ததுங்க, பேம்புவால் செய்யப்பட்ட ஏதோ, இது வந்து ஃபுல்லாக க்ரீம் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. தாய்லாந்து க்ரீமுன்னு இருந்தது. ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், பட் தொட்டதெல்லாம் 1000-2000 நீயே வச்சுக்கோப்பான்ட்டு வந்துட்டேன். பேம்புவால் பண்ண ஒரு சில ஹேண்ட்மேட்ஸ், அது ஏதோ சொன்னாங்க, தட்டு கீழே உடையாதுன்னாங்க. என்னது இது, எக்கோ ஃப்ரெண்ட்லியும். அதெல்லாம் வாங்கலாம்னு நினச்சேன், வாங்கியிருப்பேன், பட் வாங்கலை. லாஸ்ட் டைம் போன எக்ஸ்போ விட இந்த டைம் போன எக்ஸ்போவில் ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருந்ததுங்க. ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த பொம்மைலாம் வாங்கணும்னு நினச்சேன், எதுவுமே நான் வாங்கலை. எல்லாம் நினச்சிக்கிறது தாங்க, நம்மளே எல்லாம் இது வாங்கலாம் அது வாங்கலாம், ஆனால் எதுவும் வாங்க மாட்டேங்க பெருசாக. நம்ம மைண்டு தாங்க 1000 சொல்லணும், வாங்குங்கோம். அதுக்காக எல்லாத்தையும் வாங்க முடியுமா? கண்ட்ரோல் வேணும் கண்ட்ரோல். அப்படியே நம்ம மைண்டை வந்து நம்ம அப்படியே கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும். நம்மளால் மட்டும்தான் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளே பண்ணலைன்னா அப்புறம் நம்மளை மற்றவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதில் இன்னும் நிறைய வித்தியாசமான டெக்னாலஜி டெவலப் ஆன சில விஷயங்கள்லாம் காட்டியிருந்தாங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை ஈஸியாக பண்ணுறது, டபுள் லேயரில் எப்படி பண்ணுறது. இந்த சப்பாத்தி மேக்கர்லாம் ஓல்டு ஃபேஷன் தான், பட் இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வாங்கிக்கிட்டால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ இருக்க ஃபாஸ்ட் லைஃப்க்கு இந்த மாதிரி சிலது தேவைப்பட்டுச்சு. இந்த பாப்கார்ன் மட்டும் இல்லை, அப்பளம் கிப்பளம் எது வேணாலும் பொரிச்சிக்கலாங்க. கிளாஸ் ஐட்டம்ஸ், மாஃப்ஸ், கிளீனர்ஸ் எல்லாமே இருந்தது. சீரக மிட்டாய் எல்லாமே இருந்தது. அப்புறம் அந்த வெஜிடபிள் கட்டர்ஸு, ஜூஸர் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஹாட் பேக் கொடுப்போம் இல்லையா, ஒத்தரை கொடுப்போம், அந்த ஒத்தரை கொடுக்குற அந்த ஹாட் பேக்ஸ் இருந்தது. மாஃபு, இந்த மாதிரி குச்சி, விளக்குமார் குச்சி, மொஹிட்டோ பவுடர்ஸ்லாம் இருந்ததுங்க. நிறைய அந்த ஃப்ளேவர்ஸ் பவுடர்ஸ்லாம் இருந்தது. அதை வந்து பால்லையோ தண்ணியிலையோ கலந்து நம்ம குடிச்சிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறைய டைப் ஆஃப் குக்கீஸ் இருந்தது. பிஸ்கெட்ஸ், குக்கீஸ், சாக்லேட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் இந்த எக்ஸிபிஷனில் விற்கிற மாதிரி ஊறுகாஸ்லாம் இருந்தது. இங்கேயும் அந்த ஊறுகாலாம் ட்ரை பண்ணேன். அப்பளம் கொடுத்தாங்க, அதுவும் சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாம் சாப்பிட்டு இந்த வாழைத்தண்டு, இந்த பவுடர், அப்புறமேட்டு ஏதோ இந்த மில்க்கு அந்த மில்க்குன்னு கொடுத்தாங்க. முறுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு பார்த்தேன். வாழைத்தண்டு பவுடர் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. அதை மட்டும் ஒரு பேக், அது அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டிங்க. அதில் ஒரு 50 கிராம் கூட இருக்காது. 50 கிராம்லேயும் 30 கிராம் சர்க்கரை மட்டும்தாங்க இருக்கும். இப்போ என் கையில் இருக்கிறது ஏதோ ஸ்நாக்ஸ் போல் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக வெளியே வரும்போது நிஜமாலுமே வயிறு டம்மி ஃபில்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா ஆற்றி 1/2 டம்ளர் கொடுத்தாங்க, சுட பர்ஃபி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க, ஒன்றும் விடலை. ஒரு வேளை அது சாப்பிட்றதுக்காக தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வச்சாங்களா என்னன்னே தெரியல. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். காஸ்ட்லி தாங்க கொஞ்சம். பவுடர் ஃபார்ம்லலாம் வச்சுருந்தாங்க, தண்ணியிலையும் வச்சுருந்தாங்க. சர்க்கரை அதிகமாக இருந்தது, ஃபுல்லாக சர்க்கரை தான். இது ஒரு இது வாங்கிட்டு
குல்கந்துஸ் நிறைய டைப் ஆஃப் குல்கந்துலாம் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே வர 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 ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தாங்க. ஷவர்மா, அந்த ஸ்ட்ராபெரி சாக்லேட்ஸு, ஜூஸு, பனானா, ஐஸ்கிரீம்ஸ். வேறு என்ன உங்கள் கண்ணுக்கு தெரியுது? டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் சொன்னாங்க. அப்படி தான் கொடுத்தாங்களான்னு பார்த்தா அப்படி கொடுக்கலங்க, சும்மா போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் விற்ற காட்டினாங்கன்னா அதை ஏதாவது வாங்கி விற்ற பண்ணலாம், விலாக் எடுக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் காட்டவே இல்லைங்க, சும்மா போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பாருங்கள், அல்வா பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. அல்வாவா? இல்லைங்க, இது நூடுல்ஸு. நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இருந்ததுங்க. அப்படியே வர 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 அப்படியே டெம்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் உள்ளே சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு, ஃப்ரீயாக சாப்பிட்டது. அப்புறம் எது காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் திரும்ப மியூசிக்கோடையே எண்டப் ஆச்சுங்க. சரின்னு ஒரு தாளத்தை போட்டுட்டு டாட்டா பை பை எக்ஸ்போக்கு சொல்லிட்டு பேக்கப் பண்ணியாச்சுங்க. ஏன்னா அதுக்கு மேலே கால் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்போ க்ரேஸா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.